சிஏபிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் பதவி நிரப்ப நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. எந்த ஆணையம் இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா யூபிஎஸ்சி. யூபிஎஸ்சினோட ஐஏஎஸ் ஐபிஎஸ் இதுதான் அப்படின்னு கிடையாது. இது வந்து ஒரு ஆணையம். எப்படி டிஎன்பிஎஸ்சி இருக்கோ எஸ்எஸ்சி இருக்கோ அது மாதிரி இந்த யூபிஎஸ்சி இந்த அசிஸ்டன்ட் ஏசி கமாண்டன்ட் பதவிகளை இந்த சிஏபிஎஃப்க்கு இவங்க நிரப்பி கொடுக்குறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் இணையதளம் upsconline.nic.in. இதுதான் பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணப்பட்ட அப்ளிகேஷனை நீங்கள் வந்து மாடிஃபையும் பண்ணிக்கலாம். அடுத்த மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரையும் உங்களுக்கு டைம். அதாவது அடுத்த மாதம் 14ஆம் தேதி வரை டைமு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் டைம் கொடுக்குறாங்க. அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில் பண்ணுறப்போ எதாவது தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த சிஏபிஎஃப்ல என்னென்ன படைகள் வருது அப்படின்னா பிஎஸ்எஃப் அதாவது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு, சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸு, அப்புறம் வந்து சிஐஎஸ்எஃப் அதாவது சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸு, இந்த டிபேட்டியன், அப்புறம் வந்து சாஸ்திர சீபால். ஸோ இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு தேவையான இந்த அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் அப்படிங்கிற இந்த பதவியை 506 பேரை வந்து இவங்க எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவ் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் நம்ம தமிழ்நாட்டில் எழுதலாமா அப்படின்னா தாராளமாக எழுதலாம். சென்னை, மதுரை 2 லொக்கேஷன் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு லொக்கேஷன் நீங்கள் சூஸ் பண்ணி எழுதலாம். அதுவும் சொல்லியிருக்காங்க சென்னை போன்ற இடங்களை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உடனே சூப்பராக சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஃபர்ஸ்ட் அப்ளை ஃபர்ஸ்ட் அலாட் பேசிக்ஸில் தான் இருக்குது. சென்னைலாம் பார்த்தீங்கன்னா வாண்டடான ஏரியா நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்கள் அப்ளை பண்ணி அந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நாங்கள் வேறு சென்டரில் கூட உங்களுக்கு எக்ஸாம் போடுவோம். அதனால இன்ட்ரெஸ்டடாக உள்ளவங்க சென்னையை விருப்பப்பட்டு அப்ளை பண்ணுறவங்க உடனே அப்ளை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போத் மேல் அண்ட் ஃபீமேல் இருபாலருமே இதற்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 20 வயசுலேருந்து 25 வயசு வரை, அதாவது 20 வயசு கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். மஸ்ட் ஹேவ் அட்டைன்ட் த ஏஜ் ஆஃப் 20. 20 முடிஞ்சிருக்கணும், 25 முடிஞ்சிருக்க கூடாது. அது என்ன ப்ரோ அப்படின்னா 2 ஆகஸ்ட் 1999 1 ஆகஸ்ட் 2004 இந்த 2 டேட்குள்ள பொது பிரிவினர் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி வகுப்பினர் அப்படின்னா நீங்கள் 30 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்னா நீங்கள் ஓபிசியில் வருவீங்க. நீங்கள் 28 வயசு வரையும் இந்த வேலை வாய்ப்புக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் என்ன படிச்சிருக்கணும்? பேச்சுலர் டிகிரி. ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்களா? போதுங்க. அந்த டிகிரியை வச்சு இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பேர்லேயே இருக்கு பாருங்க, இது வந்து ஒரு படை, அதாவது ஒரு ஃபோர்ஸ், ஆர்ம்டு ஃபோர்ஸ் மாதிரி ஒரு ஃபோர்ஸ்லேருந்து வந்திருக்கு. அதனால ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டு, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி இந்த மாதிரி டெஸ்ட்டுமே இருக்குது. ஒரு போலீஸ் மாதிரியான டெஸ்ட்டுகளுமே இதில் வந்து இருக்குது. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 200 ரூபாய் தான். எஸ்சி எஸ்டி ஆல் ஃபீமேல், நீங்கள் பெண்கள் எந்த கமிட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்குலாம் வந்து ஃபீஸே கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் ஆன்லைனில் ஃபார்ம் சப்மிட் பண்ணால் மட்டுமே போதுமானது. செலக்ஷன் ப்ரொசீஜர் அண்ட் ஸ்கீம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்குது. அதில் பேப்பர் 1 ஜென்ரல் எபிலிட்டி அண்ட் இன்டெலிஜென்ஸ்லேருந்து 250 மார்க். அடுத்து பேப்பர் 2 ஜென்ரல் ஸ்டடீஸ் எஸ்ஏ அண்ட் காம்ப்ரிஹென்ஷன்லேருந்து 200 மார்க். ஓகே, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம். ஸோ அதற்கான டீட்டெயில் அந்த சிலபஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்குது, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்குது, அதாவது உங்களோட ஹைட் வெயிட் செக் பண்ணுற டெஸ்ட் இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி எஃபிஷியன்சி டெஸ்ட்டும் இருக்குது. அதாவது 100 மீட்டரை 16 செகண்டில் ஆண்கள்னா ஓடி காட்டணும், பெண்கள்னா 18 செகண்டில் ஓடி காட்டணும். அதே மாதிரி லாங் ஜம்ப் இருக்குது. மேல்னா 3.5 மீட்டர், ஃபீமேல்னா 3 மீட்டர். அப்புறம் ஷார்ட் புட் இருக்குது. ஸோ அதுவுமே உங்களுக்கு வந்து இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த ரோப் ஏறணும் அந்த மாதிரியான இதெல்லாமே இதில் கிடையாது. ஸோ பேப்பர் 1 ஜெனரல் எபிலிட்டியில் என்னென்ன டாபிக்ஸ் அது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது டீடைல்டு சிலபஸ் என்னென்னு எல்லாத்தையுமே இதில் செக் பண்ணிக்கோங்க. upsconline.nic.in. ஸோ ஃபஸ்ட் இந்த தேர்வை பற்றி ஃபுல்லாக நீங்கள் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுங்கள். இது நம்மளால் முடியுமா, எவ்வளோ கட் ஆஃப் போன வருஷம் வந்திருக்கு, எக்ஸாம்லாம் எப்படி இருக்கும், எப்படி பேட்டர்ன் இருக்கும், இது எல்லாத்தையுமே நீங்கள் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களால் முடியும் அப்படின்னா நிச்சயமாக இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஆண்கள் அப்படின்னா குறைஞ்சது 165 சென்டிமீட்டர், பெண்கள் அப்படின்னா 157 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். ஆண்களுக்கு மட்டும் செஸ்ட் அளப்பாங்க 81 சென்டிமீட்டர். செஸ்ட் சுற்றி டேப்பால் எக்ஸ்பேண்ட் ஆகிறப்போ 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பேண்ட் ஆகணும். மினிமம் 50 கிலோனாவது நீங்கள் ஆண்கள் வெயிட் இருக்கணும். பெண்கள் அப்படின்னா மினிமம் 46 கிலோனாவது நீங்கள் வெயிட் வந்து இருக்கும். 6/6 பெட்டர் ஐ வந்து இருக்கணும். ஆனால் நீங்கள் கண்ணாடி போட்டவங்களும் இதற்கு எலிஜிபிள் தான். லேசிக் சர்ஜரி பண்ணவங்களும் இதற்கு எலிஜிபிள் தான். பட் வந்து அதில் சில குறிப்பிட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா நல்ல காது கேட்கும் திறன், நோஸில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இல்லாதவங்க, ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. இதேமே பார்த்துங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேஜரானது தான், சின்ன இதெல்லாம் இருக்காது. பட் வந்து மேஜரான இம்பாக்ட்லாம் இருக்குது அப்படின்னா இந்த இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ஓகே, ஸோ ஹைட் அதற்கான அந்த டேபிள் காலம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஹைட் என்ன ஏது இதெல்லாமே கொடுத்துருக்காங்க பிஎம்ஐக்கு. ஸோ டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷனை நீங்களும் ஒரு தடவை செக் பண்ணுங்கள். டவுட்ஸ் தான் கமெண்ட்ஸில் கேளுங்க.